தோல்வி என்பது தள்ளி போடப்பட்டிருக்கும் வெற்றி, அவ்வளவுதான். அதில் உற்சாக இலக்கு ஒன்றும் இல்லை. விளையாட்டில் தாயம் விழுந்தால்தான் ஆட்டத்தை ஆரம்பிக்க முடியும். அதுபோலத்தான் காயம் பட்டால்தான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க முடியும். எந்த விமானமும் ஓடுபாதை முடிந்துவிட்டது என்று நின்று விடுவதில்லை. அங்கிருந்துதான் அது பறக்க துவங்குகிறது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடம்தான் ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பம். வெற்றியை கடவுளிடம் கொடுத்துவிடு, தோல்வியை விதியிடம் கொடுத்துவிடு. முயற்சியை மட்டும் உன்னுடன் வைத்துக்கொள். தன்னுடைய தவறு எது என்பதை கண்டுபிடிப்பவன் அறிவுடன் வாழ முதல் படிக்கட்டில் கால் வைத்து விட்டான் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. தங்களுடைய தொழில் சிகரத்தை எட்ட விரும்புவர்களுக்கு தேவையான அடிப்படை தகுதி முழுமையான பொறுப்புணர்வுதான். சிந்தனையால் சிகரம் தொடலாம், சிந்தனையை சிறகாக்கு, சிதறி கிடக்கும் அறிவை வானமாக்கு. பறந்து கொண்டே இரு, பறக்கும் அறியாமை, மறக்கும் அறியாமை, இறக்கும் இயலாமை, சிறைக்கு வாழ்விற்கு சிந்தனை செய் மனமே. வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உடலை விட்ட உயிர், பேசிவிட்ட வார்த்தை, கடந்துவிட்ட நாட்கள், இழந்துவிட்ட இளமை, கொடுத்துவிட்ட வாக்கு. திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது, அடக்கத்துடன் இருங்கள். புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது, நன்றியுடன் இருங்கள். அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்து கொண்டது, எச்சரிக்கையுடன் இருங்கள். நேர்மையுடன் நில்லுங்கள், தைரியமாக இருங்கள். சற்றும் பிழையாத நீதிமானாக இருங்கள். தோல்வி கண்ட போதும் துவளாமல் இருங்கள். குணம், பொறுப்பு, திடநம்பிக்கை, மரியாதை இருந்தால் போதும். படிப்பறிவு இல்லாவிட்டாலும் ஒரு மனிதனால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெறுவது மிகவும் எளிமையானது. எதை செய்கிறாய் என்பதை அறிந்து செய், செய்வதை விரும்பி செய், செய்வதை நம்பிக்கையோடு செய். வெற்றி நிச்சயம். என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை. என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே. நீ தோற்பதில்லை, தோற்கடிக்கப்படுவதும் இல்லை. நீ வெல்வதற்கான கோடியில் ஒரு முயற்சி பிழையானது. கடினமாக இருக்கும் முயற்சி செய். பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். சொன்னால் கவலையும் பயமும் தொற்றிக்கொள்ளும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். கோபம் வரும் பொழுது வாயை மூடிக்கொள். குழப்பம் வரும் பொழுது கண்களை மூடிக்கொள். தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள். வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள். சில நேரங்களில் உங்களை தாழ்த்தி பேசுபவரை அப்படியே விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அவர்களால் செய்ய முடிந்த காரியம் அது மட்டும்தான். நம் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்: விடாமுயற்சி கடல் அலைகளிடம், கடமை தவறாமை கதிரவனிடம், உத்வேகத்தை காற்றாடியிடம், பொன் சிரிப்பை பூக்களிடம், சுறுசுறுப்பை எறும்புகளிடம், சேமிப்பை தேனீக்களிடம், பொறுமையை பூமியிடம், கருணையை கடவுளிடம். பாறைகளின் இடுக்கில் வளர்வது தாவரங்கள் அல்ல, தன்னம்பிக்கை. தேன் கூட்டில் இனிப்பது தேன் அல்ல, உழைப்பு. கூட்டை பிளந்து வெளியே வருவது குஞ்சுகள் அல்ல, விடாமுயற்சி. நடந்து வந்த பாதைகள் எல்லாம் முள்வேலிதான். நடக்க போகும் பாதைகளும் துன்பமும் துயரமும் தான். நடக்கின்ற பாதைகளும் கரடு முரடானதுதான். நம்பிக்கை ஒன்றே நம் காலனி, நினைவுகள் மட்டுமே நிவாரணி. வந்தான், பார்த்தான், வென்றான், பிறருக்காக ஒரு பாதையை உருவாக்கி சென்றான் என்பதாய் அமையட்டும் உங்கள் வாழ்க்கை. உன் முதல் வெற்றியை வைத்து திருப்தியில் ஓய்வு கொள்ளாதே. ஒரு கூட்டம் காத்திருக்கிறது உனக்கு கிடைத்த வெற்றி அதிர்ஷ்டம் என்று கூற. ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் சில வேளைகளில் முட்டாளை போல் ஆகவும் ஆனால் அறிவோடும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இறுதி சந்தர்ப்பமாக நினைத்து வாழ்ந்து வந்தால் நிச்சயம் ஒரு நாள் நம் லட்சியம் நிறைவேறும். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒரு படி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன. பந்தய குதிரை ஓடும் போது ஓடுதளம் அருகில் உள்ள பிள்ளையோ கொள்ளையோ பார்ப்பதில்லை. ஏனெனில் அது தன் வெற்றி இலக்கை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு ஓடுகிறது. வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ்விக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். வெற்றி கிடைக்குமோ என்ற அச்சம் கண்டிப்பாக தோல்வியை எதிர்த்து போராட வைக்கும். நம்பிக்கை என்பது ஒருவனுக்கு கண் போன்றது. அது இல்லாதவனுக்கு வாழ்வே இருட்டுதான். முடிவெடுக்கும் முன் எத்தனை முறை வேண்டுமானாலும் குழம்புங்கள், ஆனால் முடிவெடுத்த பின் புலம்பாதீர்கள். வெற்றியின் படிகள்: முதலாவது படி தோல்வி, இரண்டாவது படி அவமானம், மூன்றாவது படி கடின உழைப்பு, நான்காவது படி தன்னம்பிக்கை, அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி, கடைசி படி வெற்றி. நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்வார்கள். நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உன் கைகளில் தான் உள்ளது. சந்தர்ப்பங்களை உருவாக்குங்கள், அதற்காக காத்திருக்க
கொள்ளாதீர்கள். நீங்கள் வீரியம் உள்ள விதையாக இருந்தால் பாறைகளிலும் முளைக்கலாம். சில அவமானங்கள் தான் நம்மை உருப்படியாய் வாழ கற்றுக் கொடுக்கின்றன. ஓர் அற்புதமான கருவில் இருந்துதான் ஒரு சிறந்த புத்தகம் உருவாகிறது. அதைப்போல் மனிதனுக்குள் மன உறுதி இருந்தால்தான் சிறந்த வாழ்க்கை உருவாகும். வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வர வேண்டும். கவனிக்க வேண்டிய 7 விஷயங்கள். கவனி உன் வார்த்தைகளை, கவனி உன் செயல்களை, கவனி உன் எண்ணங்களை, கவனி உன் நடத்தையை, கவனி உன் இதயத்தை, கவனி உன் முதுமையை, கவனி உன் வாழ்க்கையை. உன் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று எப்போதுமே நினைக்காதே. உன்னோடு உன் தன்னம்பிக்கை உள்ளது, அதை என்றும் மறக்காதே. நேர்மையாக இருந்து எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல்லுங்கள், நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று. எல்லா ஆற்றல்களும் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் செய்ய முடியும் என்பதை நம்புங்கள். நீங்கள் பலவீனர்கள் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். சொல்லாத வார்த்தைகளுக்கு நாமே முதலாளி, ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் அடிமை. இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என நினைத்துக்கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது. மனதை பூந்தோட்டமாக வைத்திருப்பவர்கள் அதில் குப்பைகள் விழுந்தாலும் அதை உரமாக மாற்றிக்கொள்வார்கள். எதிர்மறை எண்ணங்களும் தயக்கமும் உன்னில் இருக்குமேயானால் உன் வெற்றியை தடுப்பது நீ மட்டுமே. கேட்டால் தவிர யாருக்கும் அறிவுரை சொல்லாதீர்கள், அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். நேசத்தின் வெளிப்பாடு என்பது வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் இல்லை. அது ஒரு புன்னகையாக இருக்கலாம், ஏன் பார்வையாக கூட இருக்கலாம், மௌனமாக கூட இருக்கலாம். வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா? 2 பேச்சை கண்டுக்கவே கூடாது. நமக்கு பிடிக்காதவங்க, நம்மை பிடிக்காதவங்க. எல்லா பறவைகளும் மழைக்காலங்களில் கூடுகளில் அடையும். ஆனால் கழுகு மழையை தவிர்க்க மேகத்திற்கு மேலே பறக்கும். நீ கழுகாக இரு. அருவியும் உறுதியான மனிதனும் தன் பாதையை தானே உருவாக்கிக் கொள்கின்றனர். வீண் பிடிவாதம், வரட்டு கோபம், தேவையற்ற சந்தேகம் இவற்றால் மகிழ்ச்சியான தருணங்களில் உண்மையான நேசங்களும் உயிருக்கு உயிரான பாசங்களும் அன்பான உறவுகளும் அமைதியான நட்புகளும் தொலைந்து விடுகின்றன. கண்ணீர் விடும் பொழுது துடைப்பதற்கு உறவோ நட்போ இல்லை என்று உடையாமல் தன் கையால் துடைத்து கொண்டு செல்பவரிடம் இருக்கிறது தன்னம்பிக்கையின் துணிச்சல். பிரச்சனை எங்கிருந்து வருவது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை கையாள கற்றுக்கொள்பவனுக்கு நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் வெற்றியாக அமையும். வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்க கூடாது. தற்போது என்ன இருக்கிறது அதை வைத்து ஆரம்பிக்க வேண்டும். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியினாலே அடையாளம் பெற்றிருக்கின்றன. வெறும் வலிமையினால் மட்டுமல்ல. எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். உலகத்தில் நாம் விரும்பும் அத்தனையும் இருமுறைதான் அழகாக தெரியும். ஒன்று அதை அடைவதற்கு முன்பு, இரண்டாவது அதை இழந்ததற்கு பின்பு. வெற்றிக்கு அருகே செல்ல மின்தூக்கி எதுவும் கிடையாது. படிக்கட்டுகளைத்தான் பயன்படுத்த வேண்டும், அதுவும் ஒவ்வொரு அடியாக. செய்து முடிக்கப்பட்ட மாபெரும் சாதனைகள் அனைத்தும் ஒரு காலத்தில் செய்ய முடியாதவைகள் என்று பலரால் நிராகரிக்கப்பட்டவைதான். நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும், இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம். நமது எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் போதும், எந்த இலக்கையும் எளிதாக அடையலாம். விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டு கொடுப்பது, யார் மன்னிப்பது என்பதுதான். ஜெயித்து கொண்டே இரு. நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை. நாம் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறையான எண்ணத்தோடு நிச்சயமாக உன் வாழ்க்கை புதுப்பொலிவு பெறும். உன்னை பாராட்ட யாரும் இல்லை என்று நினைக்காதே. நிச்சயம் குறை சொல்ல யாராவது இருப்பார்கள் என்று நினை. வெற்றி அடைந்து விடலாம். வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா? உங்களால் முடியாது என்று அடுத்தவர்கள் கூறியதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவது. சில நேரங்களில் வாழ்க்கை ஏமாற்றுவது போல இருக்கும். அது ஏமாற்றம் அல்ல, உங்கள் தன்னம்பிக்கைக்கான பரீட்சை, அவ்வளவே. செயலுக்கு முன்பே விளைவுகள் பற்றி எண்ணி அஞ்சுகின்ற கோழைக்கு வெற்றி என்பது வெகு தூரம் தான் இருக்கும். முடியாததை முடியும் என்று முனையும் போது முயற்சி தோன்றும். பிறரிடம் இல்லாத ஏதோ ஒன்று நம்மிடம் இருக்கிறது என்று
என்று நினைத்தால் நம்பிக்கை பிறக்கும். காத்திரு, நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். சிறந்தவர்கள் யோசனைகளையும் சாதாரண மனிதர்கள் நிகழ்வுகளையும் பலவீனமானவர்கள் பிறரை பற்றியும் பேசுவார்கள். எது உன்னை அச்சம் கொள்ள செய்கின்றதோ அதை அஞ்சாமல் எதிர்கொள்ள முயற்சி செய். வாழ்த்துங்கள் வாழும் போது, இரக்கம் காட்டுங்கள் இருக்கும் போது, உணவு கொடுங்கள் பசிக்கும் போது, கண்ணீரை துடையுங்கள் அழுகும் போது, துணையாக இருங்கள் துன்பப்படும் போது, அன்பாக இருங்கள் அனாதையாக நிற்கும் போது, நிம்மதி கொடுங்கள் இறக்கும் போது. யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடனாய் மாறிவிடுங்கள். ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும். நம்மையும் நமது திறமைகளையும் நாமே மதிப்பதும் நம்பிக்கை கொள்வதும் மிகவும் அவசியம். உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற நீதான் கஷ்டப்பட வேண்டும், மற்றவர்களை கஷ்டப்படுத்த கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கும். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே, கனவுகள் முளைப்பது இருளில்தான். நீ வீழ்ந்த போதெல்லாம் தூக்கிவிட யாரும் வேண்டாம், உன்னில் ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர்தான் தன்னம்பிக்கை. என்னை கேட்க ஆளே இல்லை என்ற வாக்கியம் வயதுக்கேற்ப மாறும். இளமையில் கர்வமாக, முதுமையில் பரிதாபமாக. தோல்விகள் உன்னை மண்டிவிடச் செய்தால் தளர்ந்து விடாதே. ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீரனின் வெற்றி பாதையும் அவன் தரையில் மண்டியிட்ட பிறகே ஆரம்பிக்கிறது. தான் மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன், தன்னை சுற்றி இருப்பவர்களை முன்னேற்றினால் வெற்றியாளன். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை கூறுபவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு. உயர பறக்க வேண்டும் எனில் நிச்சயமாக வீசும் காற்றுக்கு எதிர் திசையில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே. சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டுமே. தாங்கி பிடிக்க தாயும் தூக்கி நிறுத்த தந்தையும் இருக்கும் வரை எந்த ஒரு உறவும் வீழ்ந்து போவதில்லை. உங்கள் கவலைகளை விளம்பரப்படுத்தி பயனில்லை. ஏனென்றால் அவற்றை யாரும் வாங்க மாட்டார்கள். வாழ்க்கையில் போராடும் போது கைத்தட்டி உற்சாகப்படுத்த விரும்பாத பலரும் வெற்றியடைந்த பின் கை குலுக்க வருவார்கள். தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவனும் தடமாறும் போது தட்டி கேட்பவனுமே உண்மையான நண்பன். கண்களின் கண்ணீர் துளி மதிப்பானது, உதடுகளின் வார்த்தை வலிமையானது. அன்பு உள்ள இதயம் அழகானது, நண்பர்கள் உள்ள வாழ்க்கையோ மிகவும் அற்புதமானது. தோற்றால் புலம்பாதே போராடு, கிண்டல் அடித்தால் கலங்காதே மன்னித்து விடு, தள்ளினால் தளராதே துள்ளி எழு, நஷ்டத்தால் நடுங்காதே நிதானமாக யோசி, ஏமாந்து விட்டால் ஏங்காதே எதிர்த்து நில். வெற்றி இல்லாத வாழ்க்கையே வாழ்க்கை அல்ல, வெற்றி மட்டுமே ஒருவனுக்கு வாழ்க்கையும் அல்ல. திறமையும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் பிரச்சனைகளுக்கு மேல் உறங்குவார்கள், அவை இல்லாதவர்கள் மூழ்கி விடுவார்கள். அலட்சியமாக இருந்துவிட்டு பின் விழுந்து விழுந்து கவனிப்பதுதான் நம் மனதிற்கு காலம் கொடுக்கும் நெருக்கடி. தோல்விக்கு 2 காரணம்தான். ஒன்று யோசிக்காமல் செய்வது, 2 யோசித்த பின்னும் செய்யாமல் இருப்பது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய வெற்றிக்கு உன்னை செதுக்கும். கனவுகளை தொலைத்தாலும் நம்பிக்கையை மட்டும் தொலைக்காதே. சோம்பல் உன்னை ஏமாற்றாமல் காத்துக்கொள். ஏனெனில் அதற்கு இன்று ஒரு நாளைக்கு கொடுத்தால் நாளை அடுத்த நாளையும் அது திருடிக்கொள்ளும். எல்லாம் இழந்த பின்னும் எவனுக்கு நம்பிக்கை மிச்சம் இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். எதிர்ப்பு வகையும் கூட மனிதனுக்கு அவசியமானவை. அவற்றால் தான் மனம் உறுதி பெறுகிறது. வாய்ப்புகள் எப்போதும் மிக மெதுவாகத்தான் கதவை தட்டும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் மறக்க கூடாது. திறமையை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ பழகிய உனக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். உன் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படு. அவர்கள் கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். தோல்விகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுத்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கை இருந்தால் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. கடுமையான உழைப்பின்றி மகத்தான காரியங்களை சாதிக்க முடியாது. பயந்து பயந்து புழுவை போல் மடிவதை விட கடமை என்னும் களத்திலேயே போரிட்டு உயிர் துறப்பது மேலானது. சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். மனம் சரியில்லை என்பது தவறு, மனதை நாம் சரியாக வைத்திருக்கவில்லை என்பதே சரி. இதயபூர்வமாய் வெற்றி பெறவே பிறந்தவர்கள் என நம்புகிறவர்கள் மிக எளிதாக உச்சிக்கு சென்று விடுவார்கள். அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் என்று இதயபூர்வமாக நம்புகிறவர்கள் அப்படியே தோற்று போய் விடுவார்கள். செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும்.
கடவுளை நம்புவது நம்பிக்கை, உன்னை நீ நம்புவது தன்னம்பிக்கை. எல்லோரையும் மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்களை ஒரு நேரத்தில் நாம் நேசித்திருப்போம். நினைப்பது ஒன்று கூட நடப்பது ஒன்று. நாம் நடப்பதை எல்லாம் நல்லதா எண்ணிக்கொள்வோம். நாம் நினைப்பது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். தன்னம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே. முயற்சி செய்யாதவரை தன்னால் என்ன செய்ய முடியும் என்பது ஒருவருக்கு தெரியாது. இந்த உலகத்தில் சாதனை படைத்தவனை மேதை என்பதற்கு காரணம் அளவில்லாத வேதனைகளை அவன் தாங்கிக் கொண்டிருப்பதால் தான். கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை இனிதாக்கும். விடாமுயற்சியும் பயிற்சியும் இருந்துவிட்டால் எந்த துன்பத்தையும் கடந்து வாழ்வில் சாதிக்க முடியும். கோபம் என்னும் கொடிய அமிலமானது அதை எரியப்படும் இடத்தை விட அதை வைத்துக் கொண்டிருக்கும் இடத்தையே பெரிதும் நாசப்படுத்திவிடும். தனிமையின் நிழலில் தான் உங்களை பற்றியும் பிறரை பற்றியும் உண்மைகளை உணர முடியும். தன் குறையை அறிய தொடங்கிவிட்டால் மற்றவர்களை பற்றி பேச்சுக்கே நேரம் இருக்காது. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நிர்ணயிப்பதுதான் பிரச்சனை. வாட்டி வதைத்தாலும் கடுமையாக பாடுபட்டால் தான் பிரச்சனைகளோடு போராடி தீர்வு காண முடியும். பிறர் உங்களை புறக்கணிப்பதை கண்டு மனம் தளராதீர்கள். பறவைகளின் புறக்கணிப்பில் தான் அதன் குஞ்சுகள் சிறகுகள் விரித்து பறக்கும். இந்த உலகம் நீ நன்மை செய்யும் போது உன்னை கவனிக்காது, தீமை செய்யும் போது உன்னை விமர்சிக்காமல் இருக்காது. எவ்வளவு முயன்றும் இலக்கை அடையவில்லை என்றால் இலக்கை மாற்றுவதற்கு பதில் முயற்சி செய்யும் விதத்தை மாற்றுங்கள். உங்கள் குறிக்கோளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் இலக்கில் இமையும் விலகாமல் குறிவைத்து அதே சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். நேரம் என்பது வெறும் நொடிகளில் கிடைப்பது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் நாம் என்ன உணர்ந்தோம், என்ன சாதித்தோம் என்பதே. புகழ்ந்து பேசுபவரை புறக்கணித்துவிட்டு இகழ்ந்து பேசுபவரை இறக்கிவிட்டு பயணத்தை தொடருங்கள். உங்கள் குறிக்கோள் வெற்றியடையும். இந்த சிந்தனைகள் உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் உணர்வுகளையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பல ஊக்கமளிக்கும் சிந்தனைகளை பெற எங்களுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்கள் அல்லது பதிவுகளை தவற விடாமல் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.